கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது அப்படியே பரவலா லைட்டா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு லைட்டா வறுத்துங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கி வந்த பிறகு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப வெங்காயம் அந்த தேங்காய் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப இத அப்படியே ஆற வச்சிருங்க. அடுத்ததா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்ப இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்து வரணும், அப்பதான் இந்த கிரேவி நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு. அடுத்ததா ஒரு 6-7 கத்திரிக்காவை இந்த மாதிரி 2ஆ வெட்டிட்டு அதை ஒரு 3 தடவை குறுக்கால கட் பண்ணிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்ப பாருங்க இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் இப்ப அரைச்சிக்க போறேன். இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காவும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துங்க, அதாவது கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், அதனால தண்ணி கொஞ்சம் குறைவாவே பார்த்து சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில எடுத்து ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓரங்கள்ல நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. இது சூடா இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற கொஞ்சம் நல்லா திக்கா மாற ஆரம்பிக்கும். சோ இந்த பதத்துல நம்ம எடுத்துடலாம் இதை. இப்ப இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி தூவுறேன், நல்ல மனமா இருக்கும், அதுக்காக தான். இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க அப்படியே சூடா இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. Thank you.